students, very good morning. I am Chandni from Engage Technologies. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிக் டேட்டா பத்தின ஒரு டாபிக். எல்லாரும் இந்த டேர்ம் பிக் டேட்டா அப்படின்ற வார்த்தையை இப்போ ரீசெண்ட் இயர்ஸா ரொம்ப கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, ரைட்? ஸோ எல்லாருக்கும் என்ன பிக் டேட்டானா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கா? நிறைய பேருக்கு பிக் டேட்டா அப்படின்னு கேட்ட உடனே லார்ஜ் இல்லைன்னா ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா அப்படின்ற ஒரு டேர்ம் தான் ஞாபகம் வரும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாருமே கரெக்ட். பிக் டேட்டா அப்படின்றது இந்த டேர்ம் ரெப்ரசன்ஸ் ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா. அது கரெக்ட் தான். பட் திஸ் இஸ் நாட் தி என்டையர் டெஃபினேஷன் ஃபார் பிக் டேட்டா. டேட்டா அப்படின்றது, இந்த பிக் டேட்டாவை நம்ம ரெண்டு வார்த்தையாக பிரிக்கலாம். ஒன்று டேட்டா. டேட்டா அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு டேட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ்வலாக நம்ம ரெண்டு விஷயம் அதில் வச்சு பண்ணலாம். என்னவா இருக்கும் யோசிங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே என்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறீங்க. மீட் பண்ணும்போது நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணேன், என் பேர் சாந்தினி, என்கேஜில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், ரைட்? ஸோ என் வாய்ஸை கேட்டாவோ இல்லை என் ஃபேஸை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தவங்களுக்கு நான் யாருன்னு தெரியும். இன்கேஸ் ஃப்யூச்சரில் மீட் பண்ணும்போது நீங்கள் எல்லாரும் என்னை பார்த்தோன்னா என்ன ரீகால் பண்ணுவீங்கன்னா, ஓகே இவங்க சாந்தினி என்கேஜில் ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க தான் பிக் டேட்டாவை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ரீகால் ஆகும். உங்கள் மைண்டில் என்ன ஆகுது, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், என் பேர் சாந்தினி, நான் என்கேஜில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகுது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் என்னைய பார்க்கும்போது அது ப்ராசஸ் ஆகி ரீகால் ஆகி நீங்கள் என்னைய சொல்கிறீங்க. நான் ரீகால் நீங்கள் ஏன் மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் என்னை பார்த்தோன்னா ஞாபகம் சொல்கிறதுனால ஐம் ஜஸ்ட் டெல்லிங் இட் அஸ் ரீகால். பட் ஜென்ரலி டேட்டாவை வச்சு வாட் வி வில் டூ இஸ் வி வில் டூ தி ப்ராசஸிங். ஓகே, இது என்ன ஒரு டேட்டாவாக இருந்தாலும் சரி, அது எந்த டேட்டாவாக இருந்தாலும் சரி, நம்ம பண்ண போகிற விஷயம் ரெண்டே ரெண்டு தான். டேட்டாவை ஒன்று ஸ்டோர் பண்ணணும், நெக்ஸ்ட்டு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும். இந்த டேட்டான்றது என்னது, எப்படி இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போது காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் காலேஜில் படிக்கிறீங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு உங்கள் காலேஜ்லேருந்து ஒரு டேட்டா வேணும்னா அது என்னவா இருக்கும்? என்ன கைண்ட் ஆஃப் டேட்டாலாம் எனக்கு தேவைப்படும்? உங்களோட பேர் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த பிரான்ச், பேர், ரோல் நம்பர், இதெல்லாம் தேவைப்படும். ரோல் நம்பர் நம்ம செகண்டாக வச்சுக்கலாம், இங்கே எழுதலாம். அப்புறம் என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, என்ன காலேஜில் படிக்கிறீங்க, உங்களோட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உங்களுடைய ஹாபீஸ் என்னது, நீங்கள் இது வரைக்கும் எத்தனை இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய மார்க் பர்சன்டேஜ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தேவைப்படும். கரெக்டா? ஓகே, எனக்கு இதெல்லாம் ஏன் தேவைப்படுது? லெட்ஸே உங்கள் காலேஜில் நான் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிற நான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி இல்லைன்னா தேர்ட் இயர் இல்லைன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு மோஸ்ட்லி செகண்ட் இயரில் லாஸ்ட் செமஸ்டர், ஃபோர்த்து செமஸ்டர் ஆஸ் வெல் அஸ் ஃபோர்த்து செமஸ்டர்லேருந்து இந்த இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த ஸ்டூடெண்ட்லாம் நல்லா படிக்கிறாங்க, யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யாரெல்லாம் இன்டர்ன்ஷிப் அனுப்பலாம், எத்தனை கம்பெனிஸை காலேஜுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா அவருக்கு ஹெல்ப் ஆகும். ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்போது we can store it in our brain itself. என் பேர், நான் எங்கே தங்கியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் மனசுலேயே ஸ்டோர் பண்ணிக்கிட்டா போதுமானது. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் லெட்ஸே என்னுடைய ஃபோன் நம்பர் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் டைம் வரும்போது நீங்கள் அதை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மொபைல் ஃபோன் அப்படின்றது தேவைப்படும். நீங்கள் என்னோட ஃபோன் நம்பரை அப்படியே மக்கப் பண்ணிட்டோ இல்லை பை ஹார்ட் பண்ணிட்டோ வச்சுட்டு இருக்க முடியாது. You will store it in some hardware devices. கரெக்டுங்களா?
ரைட். ஸோ அதே மாதிரி ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டாவை நீங்க ப்ராசஸ் பண்றதுக்கோ, ஸ்டோர் பண்றதுக்கோ நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்டர்னல் டிவைசஸ் தேவைப்படுது. இப்போதைக்கு நம்ம இந்த காலேஜ் டீடைல்ஸ், காலேஜ் டேட்டாஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்றோம்னா, வி ஆர் ஸ்டோரிங் இட் இன் அ எக்ஸெல் ஃபார்மேட். கரெக்ட்டா? எக்ஸெல் ஃபார்மேட்ல நீங்க ஸ்டோர் பண்ற டேட்டாஸ்லாம் ஹார்ட் டிஸ்க்ல போய் பிளேஸ் ஆகுது. கரெக்ட் தானே? கரெக்ட்டா? ஸோ ஹார்ட் டிஸ்க்ல பிளேஸ் ஆகுதா? அது எங்க யாரெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சிஸ்டம்ல நீங்க ஸ்டோர் பண்ணியிருக்கிறீங்களோ, அந்த சிஸ்டம்ல தான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸோ இந்த ஒரு சிஸ்டம்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த ஒரு சிஸ்டம்ல மட்டும் தான் யூ கேன் ஸ்டோர் ஆல் தட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆக்சஸ் ஆல் தட் இன்ஃபர்மேஷன். லெட்ஸ் சே நான் ப்ராசஸிங் அப்படின்றத நான் இப்போ தெளிவுபடுறேன். இப்போ ஸ்டோரிங் அப்படின்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், எந்த ஸ்டூடெண்ட் வந்து ஹை ரேங்க் எடுத்திருக்காங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கிற 5 ரேங்க் ஹோல்டர்ஸ் கேட்டாங்கன்னு பார்க்கணும்னு நினைச்சாருன்னா, he can just go with the எக்ஸல்ல he can put the filter. கரெக்ட்டுங்களா? ஃபில்டர் போட்டுட்டு ஹை அமௌண்ட் ஆஃப் ஹை ரேஞ்ச் மார்க் யார் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்கள எல்லாரையும் he can just do the filter and get the students who got the highest mark. highest mark யார் எடுத்தாங்களோ அவங்களை வந்து அவங்க ஃபில்டர் போட்டு எடுத்துட முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ பிக் டேட்டாக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரணும். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, ஒரு பிக் டேட்டா அப்படின்றது என்ன அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், அதை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணுவோம். இப்படின்ற 2 விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கணும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு நான் சொல்றேன். நம்ம இதை அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிக்கலாம். இன்னொரு நியூ ஃபைல் எடுக்கிறேன். இப்போ நம்ம பிக் டேட்டால நான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொன்னேன். அது என்னதுன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்ட்? ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. சரி, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு தான் நம்ம கிட்ட கிளவுட் இருக்கே. கிளவுட்ல நம்ம வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாமே. அப்ப எதுக்கு வந்து இந்த பிக் டேட்டா கான்செப்ட் சொல்றோம் நம்ம? எதுக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி வேலை பார்க்குறவங்களுக்கோ, இல்ல இந்த பர்டிகுலர் டெக்னாலஜி படிச்சு ட்ரெய்னரா போறவங்களுக்கோ ஏன் ஹை அமௌண்ட் ஆஃப் சேலரி வருது? கிளவுட் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாமே. அதுல எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணா நம்ம பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? எதுக்கு அப்படின்னா, கிளவுட்ல நம்ம பேசின மாதிரி கிளவுட்ல யூ கேன் ஸ்டோர் மல்டிபிள் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. எவ்வளவு டிபி வேணா நீங்க வச்சுக்கலாம். ஐ மீன் நான் சொல்றது வந்து ப்ரீமியம் வெர்ஷன் ஃபார் தி ப்ரொஃபஷனல் யூஸ். உங்களோட கூகுள் அக்கௌண்ட்ல 15 ஜிபி தான் வச்சுக்க முடியும். அது எனக்கு தெரியும். நான் வந்து ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலோ அந்த மாதிரி சொல்லல. ஒரு ஆஃபீஸ் சேர்ந்துட்டு நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களோட மெயில் ஐடியில ஒரு டிரைவ் கண்டிப்பா இருக்கும். அந்த டிரைவ்ல யூ கேன் ஸ்டோர் பிளென்டி ஆஃப் டேட்டா. இத்தனை ஜிபி தான் வைக்க முடியும் அப்படின்றதுலாம் இல்லை. ஒரு லிமிட்டே இல்லாம யூ கேன் ஸ்டோர். ஏன்னா ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருமே அந்த ஒரு பர்டிகுலர் கிளவுடை தான் டார்கெட் பண்ணுவாங்க. கரெக்ட்? இங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, we are just storing the information, we are not processing it in the cloud. கிளவுட்ல இருந்து நீங்க டேட்டாவை எடுக்கிறீங்க, பட் ப்ராசஸ் பண்ணல. ப்ராசஸ்னா என்னது? ப்ராசஸ்னா என்னது? நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஹை ஸ்கோர் மார்க் வாங்கின பசங்களை நம்ம எடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, தட் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ராசஸிங் மெத்தட். லெட்ஸ் சே எனக்கு வந்து ஒரு ஒரு 10,000 ரோஸ் இருக்கு. 10,000 ரோஸ்ல இருக்கிற டேட்டாவை நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணி அதுல இருக்கிற ஹையஸ்ட் ஸ்கோர் இன் மேத்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி வேணும்னு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸல்ல வச்சிருக்கும் போது we will just use the filter option, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபார்முலா போட்டு we will just bring it out. இது ஒரு 10,000 ரோஸ்க்கு obviously possible, right? இதே 1 TB of data, ஹை அமௌண்ட் ஆஃப் டேட்டா வரும்போது தட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எக்ஸல் ஷீட் பத்தாது, ஆஸ் வெல் அஸ் உங்களோட மிஷின் பத்தாது. நீங்கள் க்ளவுடில் எங்கே ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும்,
அது எல்லாமே தான் வந்து இந்த பிக் டேட்டால அடங்குது. ஓகே, இன்னும் உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கணும்னா, சிம்பிளா சொல்ல போகணும் அப்படின்னா, பிக் டேட்டா அப்படின்றது ப்ராப்ளமேட்டிக் டேட்டா. ப்ராப்ளமேட்டிக் டேட்டா. அந்த ப்ராப்ளம்ல ஒன் ஆஃப் தி வெரைட்டி தான் வந்து வால்யூம், லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா. இந்த வால்யூம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். தட் இஸ், லெட்ஸ் சே யூ ஹாவ் அ பென் டிரைவ் வித் யூ. ஒரு 1 ஜிபிக்கான பென் டிரைவ் இருக்கு. ஓகே, அந்த பென் டிரைவ்ல நீங்க வந்து 1 ஜிபி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதோட எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு சின்ன போட்டோ இல்லைன்னா ஒரு சின்ன ஃபைல் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. லெட்ஸ் சே அந்த ஃபைலோட சைஸ் வந்து ஒரு 10 இல்லைன்னா ஒரு 2 MBன்னு வச்சுக்கலாம். இல்ல 2 KBன்னு கூட வச்சுக்கலாம். தட் இஸ் வெரி வெரி லெஸ் அமௌண்ட். கரெக்டா? ஒரு 1 GB ஆஃப் பென் டிரைவ்ல 1 GB வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் ஐ அம் ட்ரைங் டு புஷ் 2 more KB ஆஃப் டேட்டா இன் த பென் டிரைவ். அது நடக்குமா? இஸ் இட் பாசிபிள்? நம்மளால ஸ்டோர் பண்ண முடியுமா? ஸ்டோர் பண்ண முடியாது. நாட் பாசிபிள். ஏன்னா அதோட மெமரி வந்து ஃபுல் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஸோ ஒரு ஸ்டோரேஜ்ல ப்ராப்ளம் நடக்குதுனாலே, ஈவன் தட் இஸ் அ 1 KB இல்ல ரொம்ப மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜா இருந்தாலுமே தட் இஸ் யோர் ப்ராப்ளமேட்டிக் டேட்டா. அதையுமே we are considering it as a big data. அதனால தான் volume is one of the major, not one of the major. It is also included in the problematic data அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் டேட்டாலாம் இப்போ எத்தனை ப்ராப்ளம்ஸ் மேம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, we have infinite problematic data. We cannot define எவ்வளவு amount of problems தான் இருக்கு, இத்தனை ப்ராப்ளம் தான் இருக்கு அப்படின்றது சடனாக டிஃபைன் பண்ண முடியாது. We have an infinite problematic data. அதுல ஒன் ஆஃப் தி இது வந்து வால்யூம். இந்த மாதிரி 5 வெரைட்டிஸா வந்து இப்போ நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வால்யூம், நெக்ஸ்ட் ஒன் வந்து வேல்யூ, அதாவது குவாலிட்டி ஆஃப் டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெரைட்டி ஆஃப் டேட்டா. இப்போ டேட்டா அப்படின்றது இட்ஸ் நாட் ஒன்லி இன் அ ஃபார்ம் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். கரெக்டுங்களா? ஒரு ஆடியோவா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், CSV ஃபைல், டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸ்ல இருக்கும். ஸோ வி ஆர் ரெப்ரசென்டிங் தட் அஸ் வெரைட்டி ஆஃப் டேட்டா. ஸோ இதை நீங்க எப்படி பிரிக்கலாம்னா, ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அண்ட் செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இந்த 3 வெரைட்டிஸ் பத்தி நம்ம ஃபியூச்சர்ல இன் டீடைல்டா படிக்கலாம், நாட் நவ். ஸோ இந்த மாதிரி 3 வெரைட்டிஸாக இருக்குது. ஆஸ் ஆஃப் நோ நீங்கள் இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்றது இட்ஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஒரு டேபிளர் காலம்ல உங்களோட காலேஜோட டீடைல்ஸ் லைக் உங்களோட நேம், டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி நீங்கள் வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ தட் குட் பி யோர் ரோஸ் அண்ட் தட் குட் பி யோர் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்றது இட் கேன் பி இன் அ ஃபார்ம் ஆஃப் வீடியோ, ஆடியோ, அது எல்லாமே. ஓகே, அண்ட் செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்றது XML ஃபைல். XML ஃபைலை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, XML ஃபைல், JSON ஃபைல், இதில் என்னன்னு தெரியலைனாலும் பரவாயில்ல, நம்ம என்னது அப்படின்றது டீட்டெயில்டாக வர வர உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஜஸ்ட் நவ் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வெரைட்டியில் we have 3 types அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா வெலாசிட்டி. நாட் ஒன்லி திஸ், நாட் ஒன்லி ஸோ ஜென்ரலாக பிக் டேட்டா பற்றி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, புக்லேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சேனல்லையோ தே வில் சே தட் 5V தான் வந்து ப்ராப்ளமேட்டிக் டேட்டா அப்படின்றத சொல்லுவாங்க. நாட் ஒன்லி 5V, we have infinite problem. அந்த இன்ஃபைனட் ப்ராப்ளமை ஜஸ்ட் டுகெதர், ஓகே, ஸோ யூனியன் பண்ணி வந்திருக்கிறது தான் இந்த 5V. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி, ஸ்பீட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன வச்சுக்கலாம்? லெட் மீ டேக் விஷுவலைசேஷன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே பார்க்க போகிறது விஷுவலைசேஷன் தான். ஒரு யூஸ் கேசஸ் எடுத்துருப்பீங்க, அந்த யூஸ் கேசஸ் வச்சு விஷுவலைஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஒரு ப்ராப்ளமேட்டிக் டேட்டாவை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு we can consider that as big data, one of the concept of the big data. Okay students, so big data oda definition இதுதான். இங்க எழுதலாம் big data னா big data. All right, so big data நம்ம என்னன்னு பார்த்தோம்? Big data is the
problematic data that could be of the types like volume, value, variety, velocity, visualization. So இதில் நம்ம ரெண்டு விஷயம் பண்ணுவோம். டேட்டான்னு எடுத்துட்டிங்கனாலே we have two types. One is the storing the data. Next one is the processing the data. Students, நம்ம இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டேட்டா அப்படின்றது டேட்டாவை வச்சுட்டு நம்ம ரெண்டு விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து ஸ்டோர் பண்ணலாம், இன்னொன்று வந்து ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது எந்த மாதிரி விஷயத்தில் வந்து இதை பார்க்கலாம் அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக் டேட்டாவை சால்வ் பண்ணுறதுக்கு we have two solutions. One is storing the data, another one is processing the data. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமேட்டிக் டேட்டா அப்படி இருக்குன்னா ஒரு சொல்யூஷன் அப்படின்றது வேணும் இல்லையா? அந்த சொல்யூஷனுக்காக வந்திருக்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் யோர் Hadoop ஃப்ரேம் ஒர்க். ஓகே, இந்த Hadoop ஃப்ரேம் ஒர்க்கை தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த Hadoop ஃப்ரேம் ஒர்க் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா நானே சில கொஷின்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஒரு ஜென்ரலாக ஒரு சிஸ்டமில் எப்படிலாம் வந்து டேட்டாஸ் வந்து போய் ஸ்டோர் ஆகுது, அது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஜென்ரலைஸ்ட் ஐடியா நம்மளுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ இந்த Hadoop ஃப்ரேம் ஒர்க் பார்க்குறதுக்கு முன்னாடி லெட் ஜஸ்ட் கோ இன் டு த ஜென்ரல் டாபிக். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா ஃபைல் சிஸ்டம். வாட் இஸ் ஃபைல் சிஸ்டம்? எல்லாருக்கும் ஃபைல் சிஸ்டம்னா என்னன்னு தெரியுமா? எனி ஐடியா ஆன் திஸ்? இப்போ நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது விண்டோஸ், கரெக்டுங்களா? இந்த மாதிரி விண்டோஸ் ஓஎஸ் இருக்கு, லினக்ஸ் இருக்கு, மேக் இருக்கு, ஈவன் மொபைல்ல கூட உங்களுக்கு ஓஎஸ் இருக்கு. இப்போ எல்லாருமே விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால விண்டோஸ்ல யூஸ் ஆகிற ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா NTFS அப்படின்னா நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம். ஓகே, இந்த மாதிரி லினக்ஸ்க்கு என்ன இருக்குன்னா EXT அப்படின்ற ஃபைல் இருக்கு. நெக்ஸ்ட் மேக்குக்கு வந்து MacFS இருக்கு. மொபைல்லையும் சில ஃபைல் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்கலி இந்த ஃபைல் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா இன்டராக்ட் பண்ணும். யாரோடையும் பார்த்தீங்கன்னா பிட்வீன் தி ஹார்ட்வேர் அண்ட் தி சாஃப்ட்வேர். ஓகேங்களா? இப்போ ஃபைல் சிஸ்டம்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரிஞ்சிருக்கா? ஃபைல் சிஸ்டம்னா என்னது? நம்ம விண்டோஸ்ல என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி ஹடூப்ல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா HDFS அப்படின்னு ஒன்று இருக்கு. HDFSனா Hadoop Distributed File System. இந்த Hadoop HDFS இருக்கு இல்லையா, நம்ம டேட்டா வச்சு ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து ஸ்டோரிங், இன்னொன்று வந்து ப்ராசஸிங். ஸோ இந்த HDFS அப்படின்றது முக்கியமாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரிங் தி டேட்டா. ஓகே, ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த HDFS வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ரைட். இப்போ இந்த ஃபைல் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு. இந்த ஃபைல் சிஸ்டம்ல நம்ம என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டோர் பண்ற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட சிஸ்டம்ல பிளாக்ஸ் பார்ட்டிஷன்ஸா போய் ஸ்டோர் ஆகும். லெட்ஸ் கன்சிடர் உங்களுக்கு வந்து ஒரு 1 GB ஆஃப் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். அது என்ன மாதிரியான ஃபைலா இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸலா இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோ, ஆடியோ என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக அது வந்து ஒரு எக்ஸல்ல இருக்கிற டேட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஹார்ட் டிஸ்க் வந்து ரவுண்டா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டயக்ராமேட்டிக்கா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த 1 GB ஆஃப் டேட்டா இருக்கு இல்லையா, அப்படியே போய் ஒரே பிளாக்ல போய் ஸ்டோர் ஆயிடாது. இந்த ஹார்ட் டிஸ்க் அப்படின்ற ஒரு டிவைஸ்ல, ஹார்ட்வேர் டிவைஸ்ல உங்களுக்கு வந்து நிறைய செட் ஆஃப் பிளாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகே,
இந்த நிறைய செட் ஆஃப் பிளாக்ஸ்ல இந்த 1 GB ஆஃப் டேட்டா எப்படி போய் பிளேஸ் ஆகும்னா அங்க போய் ஸ்ப்ளிட் ஆகி பிளேஸ் ஆகும். லெட்ஸ் சே ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் இங்க, செகண்ட் பார்ட்டிஷன் இங்க, தேர்ட் இங்க, ஃபோர்த் இங்க, ஃபிஃப்த் இங்க அப்படின்னு டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ்ல போய் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல போய் ஸ்டோர் ஆகும். நீங்க ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபோல்டர்ல நீங்க லெட்ஸ் சே நான் இப்போ ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்றேன். இந்த ஃபோல்டர்ல நான் ஜாவாக்குள்ளார என்னென்ன வச்சிருக்கிறேனோ அந்த ஃபோல்டருக்குள்ளார நான் என்னென்ன பிளேஸ் பண்ணேனோ அதெல்லாம் அங்கதான் இருக்குது. பட் என்னோட பிசிக்கல், அதாவது என்னோட மானிட்டர்ல I can able to see the particular file in that particular folder. பட் சிஸ்டம் ஹார்ட் டிஸ்க்ல இந்த மாதிரி ஒன் ஆஃப்டர் தி அனதர் அப்படின்னு அலைன்டா இருக்கவே இருக்காது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஃபைலுமே வந்து வேற வேற பிளேஸ்ல வேற வேற லொகேஷன்ல அந்த மாதிரி தான் போய் ஸ்டோர் ஆகும். சரி, எதனால இப்படி வந்து ஸ்டோர் ஆயிருக்கு? வாட் இஸ் த ரீசன்? இந்த 1 GB ஆஃப் டேட்டா அப்படியே ஒரு பிளாக்ல போய் ஒரே ஒரு பிளாக்ல போய் பிளேஸ் ஆகலாம்ல. why the block is just why the data is just split and placed in different blocks? ஃபர்ஸ்ட் ரீசன், மெயினான ரீசன் அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீட் அண்ட் ரைட் வந்து ஈஸியா இருக்கும். டு மேக் தி ரீடிங் அண்ட் தி ரைட்டிங் ப்ராசஸ் வெரி ஈஸிலி, அதனால தான் இந்த மாதிரி பிளாக்ஸா போய் ஸ்டோர் ஆயிருக்கு. இது வந்து நம்ம ஸ்டோர் பண்றதுக்காக மட்டும் இல்ல, ப்ராசஸ் பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள், நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு தட்டு ஃபுல்லா பிரியாணி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம கைதி பிரியாணி மாதிரி ஒரு தட்டு ஃபுல்லா வந்து நிறைய பிரியாணிஸ் போட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு. அந்த பிரியாணி எல்லாமே வந்து ஒரே ஆள் சாப்பிடணும்னு நினைச்சா முடியுமா? ஒரே ஆள் வந்து சாப்பிட முடியும். லெட்ஸ் கன்சிடர் சாப்பிட முடியும். பட் எவ்வளவு டைம் ஆகும்? லெட்ஸ் சே ஒரு 10 kg ஆஃப் பிரியாணி இருக்கு. ஒரு ஆள் சாப்பிடுறாங்க, 1 person. டைம் டியூரேஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4 hours. இது பாசிபிள் இல்லை. 10 kg பிரியாணி சாப்பிட முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு 4 hours எடுத்துக்கும். கரெக்ட்? இதே வந்து அதே 10 kg ஆஃப் பிரியாணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐம் ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் இட் டு 5 person. இது எவ்வளவு நேரத்துல முடிக்கலாம்? இது 1 personக்கு 4 hours ஆகுது அப்படின்னா 5 ஹவர்ஸ்க்கு 5 personக்கு கண்டிப்பா வந்து எவ்வளவு ஆகும்? ரொம்பவே மினிமலான டைம்ல முடியும். ரைட்? மேக்ஸிமம் ஒரு 30 minutesல இருந்து 45 minutesக்குள்ளார முடிஞ்சிடும், சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. கரெக்டா? ஸோ இதே கான்செப்ட் தான் எங்கேயுமே அப்ளை ஆயிருக்கு. ஒரு பல்க் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணி டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ்ல சேவ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அதோட எக்ஸிகியூஷன் டைம் வந்து ரொம்ப மினிமலாகவும் அக்யூரசி வந்து ரொம்ப கரெக்டாகவும் இருக்கும். லெட்ஸ் கன்சிடர் திஸ் வே. ஒரு எக்ஸல், ஒரு 10,000 rows ஆஃப் எக்ஸல் இருக்கு. அந்த எக்ஸல்ல இருக்கிற டேட்டாவை நீங்க எல்லாமே வந்து சம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இல்லைன்னா மீன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ மீன் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த 10,000 ரோஸ்ல இருக்கிற டேட்டாவை எல்லாமே வந்து நீங்க ஒன் ஆஃப்டர் தி அனதர் நீங்க வந்து கால்குலேட் பண்ணிட்டே வரணும். கரெக்ட்? ஒன் ஆஃப்டர் தி அனதர் கால்குலேட் பண்ணும்போது let's say it is taking 2 minutes of time. 2 minutes of time வந்து it's a huge time அப்படின்றாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம்ல இந்த ஹடூப் கான்செப்ட்ல எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் நாட் ஜஸ்ட் டேக் ஆல் த 10,000 lines as a stretch. ஒரு ஸ்ட்ரெச்ல 10,000 லைனுமே எடுக்காம இட் வில் ஜஸ்ட் டேக், ஃபார் எக்ஸாம்பிள் இட் வில் டேக் ஒரு 50 இல்ல ஒரு 200 rows. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 200 rows ஃபர்ஸ்ட் டைமும், ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு 200 rows கால்குலேட் பண்ணும். அதோட ஆன்சரோட இது கிளப் பண்ணும். ஸோ இப்படிதான் வந்து எக்ஸிகியூஷன் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிறதுக்கு இந்த HDFS ஹடூப் ஃபைல் சிஸ்டம் அப்படின்றது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ரைட். இப்போ வந்து ஃபைல் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம், HDFSனா என்னன்னு பார்த்துருக்கிறோம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, டைப்ஸ் ஆஃப் ஃபைல் சிஸ்டம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா, types of file system. First type is your standalone file system. நான் FS னு டைப் பண்றேன். FS means file system. Okay.
Next one is your distributed file system. So distributed file system அப்படின்றது தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண HDFS கான்செப்ட். ஸோ HDFS அப்படின்றது என்னது? Hadoop Distributed File System. இதோட எக்ஸ்பான்ஷன் என்னது? இட்ஸ் கால்ட் Hadoop Distributed. Hadoop அப்படின்றது என்ன சொன்னேன் நான்? ஒரு ப்ராப்ளமேட்டிக் டேட்டாக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் தான் Hadoop. அந்த Hadoopல என்ன டைப் ஆஃப் ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். அதாவது ஒரே ஸ்டோரேஜை வந்து ஆக்சுவலி உங்களோட ஸ்டாண்ட் அலோன் ஃபைல் சிஸ்டம்லையும் வந்து உங்களோட டேட்டா வந்து ஸ்ப்ளிட் ஆகி தான் இருக்கும். பட் இன்சைட் என்ன சேம் சிஸ்டம். இப்போ நான் என்னோட சிஸ்டம்ல என்னோட டேட்டாஸ் வச்சிருக்கிறேன். தோ என்னோட சிஸ்டம்ல வந்து நான் உங்களுக்கு ஆர்கிடெக்சர் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் ஸோ தட் யூ வில் கெட் த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். டேக் திஸ் ஒன். ஓகே, ஸோ நான் இதை என்னென்ன சொல்றேன் அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் திஸ் ஆஸ் NTFS. NTFS-னா என்னது? New Technology File System, correct? So I am calling this as Distributed File System. Okay, I am calling this one as DFS. Okay, இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? First picture NTFS-ல you can see that நிறைய சிஸ்டம். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் just got connected with the help of the LAN மூலியமா கனெக்ட் ஆயிருக்கு. பட் என்ன டேட்டா ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ல நான் என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்கேனோ can I see that in the second system? ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ல என்ன ஸ்டோர் பண்ணிருக்கேனோ அது செகண்ட் சிஸ்டம்ல பார்க்க முடியுமா? தோ ஃபர்ஸ்ட் சிஸ்டம்லயும் செகண்ட் சிஸ்டம் அண்ட் தேர்ட் சிஸ்டம் இஸ் கனெக்டட் டு தி LAN, we cannot able to see it. கரெக்டா? whereas in the distributed system எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு 1 GB ஆஃப் டேட்டா நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டேட்டா split ஆகி it will just sit in, let's consider this machine as M0 and this one as M1 and M2. Okay, so in the M0 M1 M2 ல 1 GB of data, let's say நான் வந்து ஒரு 200 இல்லைன்னா ஒரு நோ 4 சிஸ்டம் வச்சுக்கலாம். 250 பிரிக்கலாம். let me just have 3 system. Okay, so let's say எனக்கு வந்து ஒரு 200 MB of data வச்சுக்கலாம். Okay, so 200 MB of data இதுலயும் இதுல கொஞ்சம் 200 MB-யும் நெக்ஸ்ட் இதுல வந்து 200 MB டேட்டா வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதுல என்ன ஆகும்? இப்படி நான் என்னோட டேட்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறேன். நாட் ஓன்லி a split, a replica. For example, இந்த 1 GB-யை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணல. I am not splitting this 1 GB into 3 parts. I am just taking a copy of this 1 GB into 3 machines. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த 1 GB ஆஃப் டேட்டாவை வந்து நான் பிரிச்சு 3 மிஷின்ல போடல. இந்த 1 GB இருக்கு இல்லையா டூப்ளிகேட் காப்பி, அதாவது டூப்ளிகேட் காப்பி இந்த ஒரு மிஷின்ல ஒரு வாட்டியும் இந்த ஒரு மிஷின்ல ஒரு வாட்டியும் இந்த ஒரு மிஷின்லயும் ஒரு வாட்டியும் போடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா டைப்ஸ் ஆஃப் ஃபைல் சிஸ்டம் பார்த்தோம். அதில் ஸ்டாண்ட் அலோன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் இந்த மாதிரி 2 டைப்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைப் இஸ் யோர் ஸ்டாண்ட் அலோன் and distributed. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க விண்டோஸ் சிஸ்டம் is an example of standalone. இந்த standalone பத்தி நான் டீடைல்டா சொல்றேன். standalone பத்தி நம்ம கத்துக்கிறத விட நம்ம இந்த distributed பத்தி தான் நம்ம நிறைய லேர்ன் பண்ணணும். ஸோ நம்ம distributed system ஃபைல் சிஸ்டம் எப்படி
எவ்வளோ டைப்ஸ் இருக்கு, அதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ. இந்த distributed file systemல we have two types. First type is your master and slave. Next type is your peer to peer. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே டேட்டா ஸ்டோரேஜ் எப்படி நம்ம சிஸ்டம்ல ஆகுது, நம்ம கிளவுட்ல ஆக போகுது, அதை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன்லி தி ஸ்டோரிங் ப்ராசஸ். அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் தி பிக் டேட்டா கான்செப்ட். மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நான் ஒரு டயக்ராம் இங்க ட்ரா பண்றேன். ஸோ ஒரு மாஸ்டர் கம்ப்யூட்டர் இருக்கும், ஸ்லேவ் கம்ப்யூட்டர்ஸ் நிறைய இருக்கும். இதோட கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும், இதோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்ல இருந்து ஸ்லேவ் கம்யூனிகேட் பண்ணும். ஓகே, ஸோ இன் அண்ட் அவுட் லைக் இங்கேருந்து மாஸ்டர்ல இருந்து ஸ்லேவ் 1, ஸ்லேவ் 2, ஸ்லேவ் 3 அண்ட் ஸ்லேவ் 4 இப்படி தான் கம்யூனிகேட் பண்ணிக்குமே தவிர ஒரு ஸ்லேவ்ல இருந்து இன்னொரு ஸ்லேவ் வந்து கம்யூனிகேட் பண்ணாது. திஸ் இஸ் யோர் மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் ரிலேஷன்ஷிப். பியர் டு பியர் அப்படின்றது எப்படி இருக்கும்னா, இங்க மாஸ்டரும் இருக்க மாட்டாங்க, ஸ்லேவும் இருக்க மாட்டாங்க. இன்ஸ்டெட் எல்லா சிஸ்டமுமே வந்து இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ செல்ஃப் மாஸ்டர் இல்லைன்னா செல்ஃப் ஸ்லேவ். ஆக்சுவலி அந்த டாபிக்கே இங்க இருக்காது. வி கேனாட் கால் எனிதிங் அஸ் அ மாஸ்டர் ஆர் அ ஸ்லேவ். ஸோ டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட் ஆயிருக்கும். தட் இஸ் யோர் பியர் டு பியர். இதனால என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் டேமேஜ் ஆச்சு, ஒரு சிஸ்டம்ல இருக்க டேட்டா லாஸ் ஆக போகுது, இல்லை லாஸ் ஆயிடுச்சுன்னா ஆல் அதர் 3 சிஸ்டம் வில் கம் டு நோ அபவுட் இட். மித்த சிஸ்டமுக்கும் அது வந்து தெரிய வரும். வேறஸ் இங்க மாஸ்டர் அண்ட் ஸ்லேவோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து SPOF. SPOF it represents single point of failure. அதாவது ஏதாவது ஒரு மிஷன் ஃபெயில் ஆனாலும் என்டையர் கம்யூனிகேஷன் will get collapsed. ஏன்னா இது நான் ஃபெயிலா இருக்கு அப்படின்றது it will just denote the master, whereas it will not know. I mean மித்த சிஸ்டமுக்கெல்லாம் தெரிய வராது. மித்த சிஸ்டம்ல என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ரிமைனிங் செட் ஆஃப் டேட்டா வந்து இங்க இருக்க சொல்லி அதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியருக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுடைய டைப்ஸ் ஆஃப் டேட்டா. ரைட், இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதெல்லாம் உள்ள எப்படி ப்ராசஸ் ஆகுது. இப்போ வரைக்கும் ஸ்டோரேஜ் பத்தின ஒரு ஜென்ரலைஸ்ட் ஓவர்வியூ நீங்க பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ப்ராசஸ். ப்ராசஸ் அப்படின்ற வேர்ட் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ராசஸ்னா என்னது? Process, it means a program in execution. கரெக்ட்டுங்களா? What does process mean by? Process அப்படின்னா program in execution. ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது, ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா we can say that as a process. That could be of anything. அது என்னவா வேணா இருக்கலாம். ஒரு எக்ஸல் ப்ராசஸா இருக்கலாம், ஒரு வீடியோ பிளே ஆகலாம், இல்லை நீங்க கூகுள் ஓபன் பண்ணி ஏதாவது ஒன்று கண்டென்ட் எழுதுறதா இருக்கலாம். தட் குட் பி எனிதிங். இப்போ நம்ம இந்த HDFS பார்க்குறோம் இல்லையா, இந்த HDFSல பார்க்குறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் நடக்குது. we can call that as a background process. HDFS எல்லாமே பேக்ரவுண்ட்ல நம்மளோட டேட்டாஸை போய் ஸ்டோர் பண்ணுது. இந்த ஸ்டோரேஜை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா JP1, JP2, JP3, JP4, JP5. JP அப்படின்னா என்னன்னா ஜாவா ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் 5 steps you can call this as layers இல்லைன்னா steps அப்படின்னு கூட நீங்க இதை குறிப்பிடலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் இருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்டோரிங்காகவும்,
இந்த 4 and 5 இருக்கு இல்லையா, இத வந்து ப்ராசஸிங்காகவும் நம்ம வந்து பேக் எண்ட் ப்ராசஸ் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. எவ்வளவு நேரம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸ்டோர் பண்றது எப்படி, ஸ்டோர் பண்றது ஹடூப் ஃப்ரேம் ஒர்க்ல எப்படி ஃபைல் சிஸ்டம் டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஸ்டோர் ஆகுது, அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நீங்க இன்னும் ஒரு டெர்மினாலஜி கத்துக்கணும். அது என்னதுன்னா கிளைண்ட் அண்ட் சர்வர். எல்லாருக்குமே கிளைண்ட்னா என்ன, சர்வர்னா என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். லெட்ஸ் சே ஒரு அமேசான் வெப்சைட் எடுத்துக்கலாம். அமேசான்ல எல்லாருமே ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பா ஆன்லைன்ல புக் பண்ணி எடுத்திருப்பீங்க. நீங்க அமேசான்ல போயிட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். லெட்ஸ் சே பைத்தான்கான ஒரு புக் சர்ச் பண்றீங்க. ஸோ நீங்க அசோனஸ் நீங்க வந்து சர்ச் பண்ண உடனே இது வந்து சர்வருக்கு போய் ஹிட் ஆகும். ஹிட் ஆயிட்டு சர்வர்ல பைத்தான் புக் ரிலேட்டட் கண்டென்ட் மட்டுமா இருக்குது அங்க? இல்ல, கரெக்ட்டுங்களா? ஸோ சர்வர்ல பெட்டாபைட், டெராபைட் அண்ட் பெட்டாபைட் ஆஃப் டேட்டா, மல்டிபிள் டேட்டாஸ் அதுல இருக்கும். நீங்க பைத்தான் புக் தேடினீங்கன்னா கிடைக்கும், ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கும், லேப்டாப் ரிலேட்டட் திங்ஸ் கிடைக்கும், ரைட்? இந்த வேர்ல்டுல நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே நம்மளுக்கு வந்து இந்த அமேசான்ல அதோட டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும். நீங்க பைத்தான் புக் அப்படின்னு போட்ட உடனே அந்த ரெக்வெஸ்ட், ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா யூ ஜஸ்ட் சென்டிங் த ரெக்வெஸ்ட் டு தி அமேசான். ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ண உடனே சர்வர்ல அது அந்த ரெக்வெஸ்ட் வந்து ஹிட் பண்ணி அந்த பைத்தான் புக் மட்டுமே அது வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் தரும். பைத்தான் புக் என்னென்ன ஆத்தர்லாம் எழுதியிருக்கிறாங்க, என்ன ரேட் வேரி ஆகுது, உங்க பேஜ் ஒரு ஃபர்ஸ்ட் 3 பேஜஸ் வரைக்குமே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆத்தர்ஸ் எழுதுனது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரைசஸ் உள்ளது, டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருந்து கிடைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஹிட் ஆகும். நீங்க போய் எதை ஹிட் பண்றீங்க அப்படின்னா ரெக்வெஸ்ட் எங்க பண்றீங்கன்னா சர்வர்ல. ஓகே, இங்க கிளைண்ட் யாரு? நீங்க தான் கிளைண்ட், ரைட்? ஸோ உங்களோட மிஷன் தான் கிளைண்ட். உங்களோட கிளைண்ட்ல நீங்க என்ன ரெக்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த ரெஸ்பான்ஸ் தரக்கூடியது சர்வரோட வேலை. ஸோ சர்வர்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா பல்க்ஸ் அண்ட் பல்க்ஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இங்க பிக் டேட்டா கான்செப்ட்ல வி வில் நாட் கால் எனிதிங் அஸ் அ கிளைண்ட் அண்ட் சர்வர். ஒரு ஒரு டெக்னாலஜி ஒர்க் பீப்புள், ஐ மீன் ஒர்க் பண்ற பீப்புள் யூஸ் பண்ற டெர்மினாலஜிஸ்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும், கரெக்ட்டுங்களா? ஒரே அர்த்தம் தான். இந்த கிளைண்ட் அண்ட் சர்வரோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்கே எப்படி சொல்றாங்கன்னா நோட் அண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நோட் அப்படின்னு எதை இங்க மீன் பண்றாங்கன்னா இண்டிவிஜுவல் கம்ப்யூட்டர், அதாவது இண்டிவிஜுவல் லேப்டாப், இண்டிவிஜுவல் கம்ப்யூட்டர், அப்படி இல்லைன்னா லேப்டாப் இல்லை ஏதாவது ஒரு மிஷின். ஓகே, ஸோ கிளஸ்டர் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா குரூப் ஆஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 4-5 மிஷினை நீங்க இன்டர் கனெக்ட் பண்ணி அதை நீங்க என்ன சொல்லலாம், யூ கேன் கால் தட் அஸ் குரூப் ஆஃப் நோட், தட் இஸ் கால்ட் அஸ் கிளஸ்டர். ஓகே, ஸோ நோட் அப்படின்றது இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் மிஷின், வெரஸ் கிளஸ்டர் அப்படின்றது இட்ஸ் அ group of laptop இல்லைன்னா group of computer. You have to specifically tell here as group of node. ஓகே, இந்த நோட் அண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் ஐ ஹாவ் இன்ட்ரடியூஸ் தி கிளைண்ட் அண்ட் சர்வர் பிஃபோர். ஓகேங்களா? இப்போ எல்லாருக்கும் இது வரைக்கும் தெளிவா இருக்கீங்கன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் போலாம். பிஃபோர் தட் லெட்ஸ் சேவ் திஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஹெச்டிஎஃப்எஸ்குள்ள போலாம். ஹெச்டிஎஃப்எஸ்ல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா டேட்டாஸ்லாம் வந்து ஸ்ப்ளிட் ஆகி உட்காந்துருக்கும், பிளாக்கா உங்களுக்கு போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னோமா? அப்படின்னா அந்த பிளாக்கோட சைஸ் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ பிளாக்கா எப்படி போய் உட்காரும் அப்படின்னு கேட்டு, இப்போ ஒரு பிளாக்கோடைய சைஸ் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 64 MB வரைக்கும் உங்களால ஸ்டோர் பண்ண முடியும். இது டிஃபால்ட்டான ஒரு சைஸ். இது டிஃபால்ட்டான சைஸ். இன்கேஸ் உங்களுக்கு இதுல சேஞ்சஸ் பண்ணணும்னா
you can also do that by the multiple of 2. 64ல you can 32ல கூட ஆரம்பிக்கலாம். 32 MB கூட உங்களோட பிளாக் சைஸை நீங்க பார்ட்டிஷன் பண்ண முடியும். பட் 128 கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ பட் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம ஹேண்டில் பண்ண போறது since it is a large volume of data, ஸோ சின்னதா பண்ணீங்கன்னா it's not going to be very beneficial. Instead you can start with 64 MB. 64 MB ல இருந்தே you can start storing your data. Okay, இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டாண்ட் அலோனுக்கும் HDFSக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்ட் அலோன் இங்கே எழுதிக்கிறேன். HDFS, Hadoop Distributed File System. Okay, ஸோ ஸ்டாண்ட் அலோன் அப்படின்றது என்னது, எப்படி இருக்கும்? உங்களோட விண்டோஸ் சிஸ்டம் கூட நீங்க லேன் கேபிள் மூலமா நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், கரெக்ட்? அது எல்லாருக்கும் தெரியும். பட் அதுல இருக்க டேட்டாவை யூ கேனாட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த மாதிரி 3 சிஸ்டம் இருக்கு. லெட்ஸ் கன்சிடர் இங்கேயுமே வந்து ஒரு 3 சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கலாம். Okay, each and every system here is interlinked with the help of the LAN cable. Even நம்ம இதையே நினைச்சுக்கலாம், it is interlinked with the help of the LAN cable. Okay, so இப்போ I am trying to store, இப்போ வந்து நான் என்ன பிளான் பண்றேன், 1 GB of data நான் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். In both the concept, in both standalone and also in the distributed file system. சரிங்களா? இப்போ இந்த 1 GB of data நான் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறது, I can choose any one of the system to store this information. கரெக்ட்டுங்களா? நான் ஏதாவது ஒரு சிஸ்டம் நான் சூஸ் பண்ணி 1 GB of data நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்டாண்ட் அலோன் பொறுத்த வரைக்கும் இதுல ஸ்டோர் பண்ண 1 GB வந்து இதுல இருக்காது. இதுல இருக்கிற டேட்டா இதுல வந்து இருக்காது. கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு சிஸ்டம்ல இருக்கிற டேட்டா அந்த சிஸ்டம்லயே மட்டும்தான் இருக்கும். கரெக்ட்? இது வரைக்கும் புரிஞ்சதா? ஸோ இப்போ வரைக்குமே நம்ம விண்டோஸ் சிஸ்டம்ல இதுதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த HDFS ஃப்ரேம் ஒர்க்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க 1 GB ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 GB ஆஃப் டேட்டா என்ன ஆகும்னா, இந்த மிஷின்ல போய் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆகும், இதுலயும் ஸ்டோர் ஆகும், இதுலயும் ஸ்டோர் ஆகும். which means 3 ரெப்ளிகாவா, 3 டூப்ளிகேட் காப்பியா அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எதனால இது நம்ம செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹடூப் பிக் டேட்டாவோடைய ஃபர்ஸ்ட் மெயின் கான்செப்ட் அவங்க என்ன எடுத்துட்டு வர்றாங்கன்னா, avoid or else protect the data, protect the data from loss. டேட்டாவை லாஸ் ஆகுறது, ஐ மீன் லாஸ் ஆகாம இருக்க வர்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஓகே, ப்ரொடெக்ட் த டேட்டா ஃபர்ஸ்ட் வந்து ஏன் அப்படின்னா, நம்மளை சுத்தி வந்து டே டு டே லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயமுமே இட்ஸ் அ டேட்டா. லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு பேங்க்குக்கு போறீங்க, அந்த பேங்க்ல போய் ஒரு ஏடிஎம் இன்சர்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து ஒரு 1000 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 rupees வந்து நீங்க ஏடிஎம் கார்டு போட்டுட்டு எடுக்கிறீங்க. உங்களுக்கு என்ன ஆகணும், ஆக்சுவலி ஏடிஎம்ல போட்டு எடுத்தோம்னா இன்ஸ்டண்டா உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அந்த 1000 rupees டிடெக்ட் ஆன ரிஃப்ளெக்ஷன், அதாவது 1000 rupees டிடெக்ட் ஆயிடுச்சு, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வெறும் ஒரு 50 rupees தான் இருக்குது அப்படின்ற ஒரு டிஜிட்டல் மெசேஜ் ஒன்று வரும். உங்க பேங்க் அக்கவுண்ட் நெட் பேங்கிங்லயும் அந்த ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கணும். கரெக்டா?
ஸோ இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் நீங்க பண்றீங்க. ஆன்லைன்ல பண்ற அந்த மினிட் டூ மினிட் டேட்டா கூட உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி, ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிட்டு இருக்கணும். ஸோ ஜஸ்ட் நீங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே எப்படின்னா, பிசினஸ் ரிலேட்டடா ஒரு ஒரு நாளையில ஒவ்வொரு செகண்டும் வர்றது கூட நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தான். லெட்ஸ் சே நீங்க Amazonல போய் ஒண்ண சர்ச் பண்றீங்க, ஒண்ண புக் பண்றீங்க. இதெல்லாம் கூட இட்ஸ் ஆல் ரிலேட்டட் டூ தி டேட்டா ஸ்டோரிங் அண்ட் ப்ராசஸிங். ஸோ எல்லாமே வந்து டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டேட்டா. இந்த டேட்டா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா இந்த டேட்டா நடக்கிறத விஷயத்த டைம் டு டைம் நம்ம வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும். The first thing is to protect the data. ஓகே. இந்த ஸ்டாண்ட் அலோன்ல தட்ஸ் நாட் பாசிபிள். டேட்டா ப்ரொடக்ஷன் அவ்வளவா ப்ரொடெக்ஷன் பண்ண முடியாது. வேறஸ் இந்த HDFSல தட்ஸ் வெரி பாசிபிள். இப்போ ஏன் இங்க அப்படி நான் பாசிபிள் சொல்றேன்னா, லெட்ஸ் கன்சிடர் திஸ் இஸ் மிஷன் 0, மிஷன் 1 and மிஷன் 2. ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், என்னோட 1 GB ஆஃப் டேட்டா வந்து மிஷன் 1லையும் 0லையும் போட்டிருக்கேன், 1லையும் போட்டிருக்கேன், 2லையும் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இதை வந்து நான் 1 GB போடலாம். ஆஸ் வெல் அஸ் என்னால் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கூட போட்டுக்க முடியும். நான் சொன்ன மாதிரி இது வந்து எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு உள்ளார, எப்படி அதோட பிளாக் சைஸ்ல போய் பிளேஸ் ஆயிருக்கு, அதாவது ஒவ்வொரு பிளாக்லயும் என்ன இன்ஃபர்மேஷன் போய் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு ஹியூமன் ரீடபிள் இல்லை, தட்ஸ் மிஷின் ரீடபிள். ஓகே. இந்த 1 GB ஆஃப் டேட்டா தான். இந்த 1 GB ஆஃப் டேட்டா வந்து இந்த மிஷின்ல இருக்கிற பிளாக்ஸ்ல லெட்ஸ் சே பிளாக் 1ல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. பிளாக் 1ல சில இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிருக்கும். பிளாக் 2ல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுவே வந்து சில சில பிளாக்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ண வச்சுட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து லெட்ஸ் சே மிஷன் 1, மிஷன் 2 அண்ட் மிஷன் 0 அண்ட் 1 அண்ட் 2. இப்போ நம்ம இந்த மாதிரி நினைச்சு பார்க்கலாம். இப்போ M0ல இருக்கிற போதே லெட்ஸ் கன்சிடர், நான் என்ன சொன்னேன், 3 காப்பியை எடுத்து வைக்கும்னு சொன்னேன் இல்லையா, 3 மிஷின்ல உட்காரும். ஆஸ் வெல் அஸ் இட் வில் டேக் 3 காப்பீஸை இது வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகே. M0ல இருக்கும்போது M1, இது M2, M0. அதாவது மிஷின் 1ல இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் கூட M2வும் ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த மாதிரி சொல்றேன். M0ல இருக்கிறது M1ல ஸ்டோர் ஆகும். இங்க வந்து M2, M0, M1. Okay, last category. Let's say M2. M2 already இருக்குது. Just for an example. இங்க வந்து ஒரு M0. இங்க வந்து M1. இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு மிஷின்லேயே வந்து 3 ரெப்ளிகா எடுத்து வைக்கும். இப்போ ஐம் ஜஸ்ட் கன்சிடரிங் தட் என்னோட மிஷின் வந்து M1 வந்து அதில் இருக்க டேட்டாஸ்லாம் லாஸ் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஃபுல்லி கிராஷ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணும், இதில் இருக்கிற டேட்டாஸ்லாம் போயிடுச்சு அப்படின்னா M1ல இருக்கிற டேட்டா எனக்கு M0 எனக்கு போயிடுச்சு அப்படின்னா M0ல இருக்கிற டேட்டா எனக்கு வேற எங்கெங்கெல்லாம் இருக்கு. சி, M2 மிஷின்ல இருக்கா, திஸ் இஸ் யுவர் M2 மிஷின். M2 மிஷின்ல M0 இருக்கு, M1லையும் இருக்கு. ஸோ இது என்ன ஆகுது, இட் இஸ் ஜஸ்ட் ப்ரொடெக்டிங் த டேட்டா ஃப்ரம் லாஸ். ஸோ இங்க டேட்டா லாஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு டிஃபெக்ட்ல இருந்து we are just getting recovered. இந்த மாதிரி ரெப்ளிகேஷன், இப்போ 1 GB ஆஃப் டேட்டா நீங்க ஸ்டோர் பண்ணணும்னா உங்களோட ஸ்டோரேஜ் வந்து 3 GB-ஆ இது வந்து எடுத்துட்டு it will just put all the data, it will take replica of the data and save it. Hi students, good morning. ஸோ எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம பிக் டேட்டா பற்றின ஒரு ஓவரால் கான்செப்ட் நம்ம பார்த்தோம். டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம்னா என்னது, ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம்னா என்னது அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து ஓவராலாக என்னென்ன சோர்சஸ் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, என்ன டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது, ஹடூப்னா இன்னும் என்ன, ஸ்பார்க்னா என்ன அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கோட அஜெண்டா இதுதான், ப்ராசஸிங் லார்ஜ் ஸ்கேல் டேட்டா வித் பைத்தான் till the distributed computing techniques.
ஓகே. நம்ம இப்போ வரைக்குமே ஒரு ஓவரால் பார்த்துருக்கோம். இன்னைக்கு இப்போ இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ பிக் டேட்டானா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இட்ஸ் அ ப்ராப்ளமேட்டிக் டேட்டா. சொல்யூஷன் குடுக்க போறது வந்து Hadoop அப்படின்னு பார்த்துருக்கோம். இது நாள் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ட்ரெடிஷ்னல் டேட்டா ப்ராசஸிங். கரெக்ட்டா? நம்ம நார்மலா நம்மளோட சிஸ்டம்ல நம்ம டேட்டாபேஸ் வச்சிருக்கிறோம். இல்லன்னா கிளவுட்ல ஒண்ணு வைக்கிறோம் அப்படின்னா, தட் இஸ் யுவர் ட்ரெடிஷ்னல் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இட்ஸ் வால்யூம், வெலாசிட்டி, வெரைட்டி, வெராசிட்டி அண்ட் வேல்யூ. ஸோ வால்யூம்னா amount of data, huge amount of data. Velocity அப்படின்றது speed of data that is being created. Transformation வச்சுக்கலாம். Variety அப்படின்றது structured, semi-structured and unstructured data நான் சொல்லியிருந்தேன். Structured dataக்கு rows and columns example கொடுத்திருந்தேன். ரைட்டுங்களா? அன்ஸ்ட்ரக்சர்டுக்கு வந்து ஆடியோ ஃபைல், வீடியோ ஃபைல் நான் சொல்லியிருந்தேன். அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாக்கு வந்து JSON ஃபைல், XML ஃபைல்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ வேல்யூ அப்படின்றது the way data is put to use. எப்படி நம்ம அந்த டேட்டாவை வந்து யூஸ் பண்ண போகிறோம், அந்த டேட்டா வச்சு என்ன அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. தென் வெராசிட்டி. வெராசிட்டின்றது குவாலிட்டி ஆஃப் தி ரா டேட்டா. அந்த ரா டேட்டாவில் எவ்வளோ டேட்டாஸ் இருக்குது, எரர்ஸ் இல்லாமல் இருக்கா, இல்லை நிறைய டேட்டாஸ் உள்ள வந்து ஜஸ்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சுட்டு உள்ள நிறைய டேட்டாஸ் இல்லாமல் இருக்கா, அதை பற்றிலாம் டிஃபைன் அதோட ப்ராப்ளமாக அனலைஸ் பண்ணுறது, இல்லைன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குறது வந்து இட்ஸ் வெராசிட்டி. ஸோ ஜென்ரலாக இங்கே வந்து 5 கொடுத்துருக்காங்க. பட் நாட் ஒன்லி திஸ், வி ஹாவ் இன்ஃபைனைட் ப்ராப்ளம் இன் த டேட்டா. கரெக்டுங்களா? ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஐம் ஜஸ்ட் பாசிங் த்ரூ திஸ். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் டேட்டாவோட பெனிஃபிட்ஸ் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாலாம் வச்சு நம்மளால என்ன செய்ய முடியும்னா, we can do the decision மேக்கிங்க்கு பிக் டேட்டா கான்செப்ட்ஸ், அல்கோரிதம்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இன்க்ரீஸ் எஜிலிட்டி அண்ட் இன்னோவேஷன். ஸோ டெசிஷன் மேக்கிங்கை வச்சு we can able to find out the new solution to the problem. Innovate, அதாவது பழமையான ஒரே மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறத விட புதுமையான வழிகள் ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிச்சு அந்த மாதிரி ஒரு ப்ராசஸை வந்து கொண்டு வர்றது இன்னோவேஷன். அண்ட் பெட்டர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம். இன்டெலிஜென்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். நாட் அவர் இன்டெலிஜென்ஸ், சிஸ்டமோட இன்டெலிஜென்ஸ், மிஷினோட இன்டெலிஜென்ஸ், நம்மளுக்கும் இன்டெலிஜென்ஸ். நம்மளுக்கு இன்டெலிஜென்ஸ் எப்படி வரும்? பேசிக்காக ஒரு டேட்டா பார்த்துட்டு அந்த டேட்டாவை வச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம். ஒரு இடத்துல வந்து வெதர் டேட்டாலாம் எடுத்துக்கோங்க. வெதர் டேட்டாவோட பேட்டர்ன் வச்சுட்டு ஃபியூச்சரில் எங்கே சைக்ளோன் வரும், எங்கே ஃப்ளட் வரும், மழை எந்த டைமில் ஹெவியாக பெய்ய போகுது, இந்த மாதிரிலாம் நம்மளால அனலைஸ் பண்ண முடியுது. கரெக்ட்? ஸோ இம்ப்ரூவ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நம்மளால ரிஸ்க்கை வந்து கண்டுபிடிக்க முடியும் அண்ட் ஆல்சோ வி கேன் மேனேஜ் இட். ஓகே. ஸோ சோர்சஸ் ஆஃப் பிக் டேட்டா. எல்லாருக்கும் இந்த டேட்டான்றது புரிஞ்சிருச்சு. பட் இந்த பிக் டேட்டா அப்படின்றது என்னென்ன சோர்சஸ்லேருந்துலாம் நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் நம்மளோட டேட்டாஸ், ஒரு பர்சனோட டேட்டா, நம்ம என்ன பண்ணுறோம் டே டு டே லைஃப்பில் சோஷியல் ஆக்டிவிட்டியில் எங்கெங்கெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கோம், நம்ம எங்கே படிச்சிருக்கோம், எங்கே காலேஜ் படிச்சிருக்கோம், எங்கே வேலை பார்த்துருக்குறோம், இது எல்லாமே. ஸோ லெட்ஸே நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்கிறோம், இது எல்லாமே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டேட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே டேட்டா. ஒரு பில்டிங்லேருந்து வர்றது, பேங்க்கு, இப்போல்லாம் எல்லாருக்குமே ஐஓடி அப்படின்ற கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். கரெக்ட்? ஸோ ஐஓடி இட்ஸ் ஃபுல்லி ரிலேட்டட் டு சென்சர்ஸ். சென்சர்ஸ்லேருந்து வர டேட்டாஸ் எல்லாமே கூட நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணலாம். என்ன மாதிரியான சென்சர்ஸ் இருக்குது? லெட்ஸே ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டில் ஒரு சென்சர் வைக்கிறீங்க. அந்த சென்சர்லேருந்து அந்த மண்ணோட ஈரப்பதம், ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர், எப்போ வந்து அந்த லேண்டுக்கு வந்து தண்ணி பாய்ச்சணும் அப்படின்றதெல்லாம் we can decide. ஓகே. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ், பேங்க்ஸ், இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா இடமுமே இட்ஸ் ஃபுல் ஆஃப் டேட்டா. சென்சார் மூலியமாக டேட்டா வருது, ஹியூமன்லேருந்து டேட்டா வருது,
ஸோ இந்த டேட்டாவை எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணக்கூடியது தான் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்க கோர்ஸ் அட்வான்ஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் யூசிங் பைத்தான். ஓகே, டேட்டாவை அனலைஸும் பண்ண முடியும், டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணணும், ரிட்ரைவ் பண்ணணும், எப்படி ப்ராசஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து இந்த டாஸ்க்குள்ளே அடங்கிடும். ஸோ ஐஓடி பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ ஐஓடி என்னது அப்படின்றது கொஞ்சம் இங்கே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஐஓடி அப்படின்றது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸ்மார்ட் ஹோம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்மார்ட் வாட்ச் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஸ்மார்ட் மொபைல் ஃபோன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, கரெக்டுங்களா? இதெல்லாம் ஏன் ஸ்மார்ட் சொல்கிறோன்னா, இட் ஹேஸ் அ சென்சர். சென்சர்ஸ்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹியூமன் பண்ணக்கூடிய பாதி வேலையை அந்த சென்சர் பண்ணும். சென்சர் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு சஜஸ்ட் பண்ணும். லெட்ஸ் சே ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துக்கோங்க. இப்போ இருக்கிற வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின், கரெக்டுங்களா? இதே ஸ்மார்ட் வாஷிங் மிஷினாக மாற்றணும்னா என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்னா என்ன பண்ணுது? நீங்கள் துணியை போடுவீங்க, டேப் ஓப்பன் பண்ணுவீங்க, சோப் ஆயில் ஊற்றுவீங்க, கரெக்டுங்களா? ஸோ சோப் ஊற்றினவொடனே என்ன ஆகும்? இட் வில் ஜஸ்ட் ரன், மிஷின் வில் கெட் ரன். மிஷின் ஓடும், ஓடி முடித்த பிறகு மிஷின் ஸ்டாப் ஆகிடும், அப்புறம் நீங்கள் துணி எடுப்பீங்க. இதே ஸ்மார்ட்டாக இருந்ததுன்னா வீக்லி ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வரும், இல்லை வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் ரிமைண்டர் வரும் ஃபோனில். ஓகே, நீங்கள் உங்களோட மிஷினை இன்னும் யூஸ் பண்ணலை, துணி நிறைய சேர்ந்துருக்கும், தயவுசெய்து துணி துவைங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், ஓகே துணி போய் போடணும்னு சொன்னோன்னே நீங்கள் ஜஸ்ட் துணி மட்டும் உள்ளே போட்டால் போதும், டேப் அதுவாக ஆன் ஆகிக்கும், எவ்வளோ தண்ணி வேணுமோ எடுத்துக்கும், சோப்பும் அதுவாக வந்து ஃபில் ஆகிடும். ஸோ சாசெட் வந்து உள்ளவே ஃபிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த சாசெட்டில் இருக்கிற சோப் எல்லாமே தீர்ந்த பிறகு இன்னொரு அலாரம் வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி உங்களோட சோப் வந்து காலி ஆயிடுச்சு, இதுதான் அமேசானோட லிங்க்கு, நான் புக் பண்ணிடவா அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து இன்னும் ஈஸியாக்கவும் அதை வந்து இன்னும் பெட்டராகவும் தான் இந்த ஐஓடி விஷயங்கள் வந்திருக்கு. ஓகே, ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஒன் ஆஃப் தி மெயின் சோர்சஸ் ஆஃப் பிக் டேட்டா. ஸோ பிக் டேட்டாவோட சேலஞ்சஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பேசின மாதிரி பிக் டேட்டா அப்படின்றது ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா. அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த ஸ்டோரேஜ் சிஸ்டம் நம்ம பார்த்தோம், கரெக்ட்? HDFS மூலயமா நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு க்ளவுடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதுக்கு காஸ்ட் ஆகும். ஸ்கேலபிலிட்டி, அந்த டேட்டா வந்து அப்படியே ஃபிக்ஸ்டாக ஸ்டாட்டிக்காக இருக்க போகிறது இல்லை, இட் ஜஸ்ட் கோன் டு ஸ்கேல் அப். ஸ்கேல் ஆக ஆக அதோட சைஸ் வந்து பெருசாக ஆகும். ஸோ சைஸ் பெருசாக ஆகும்போது அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, இல்லை அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்கன்றது ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஸோ பேசிக்காக நம்ம ஸ்டோர் பண்ண போகிறது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வரில். ஸோ ஒரு சர்வர் எல்லாருடைய மிஷினோடையும் கனெக்ட் ஆகிருக்க போகுது. நீங்கள் அந்த சர்வரில் உங்களுக்கு ஏற்ற ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் நீங்கள் ப்ரீமியமாக வாங்கிக்கணும். இதை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குதுன்னா, வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, கரண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, லிஃப்ட் இருக்குது, ஓகே. ஸோ கிளீனிங் ப்ராசஸ் அவங்க பண்ணுவாங்க, இந்த எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்க பண்ணுவாங்க, கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கே போய் வாழணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அங்கே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு பிளாக் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த பிளாக்குக்கு வந்து ரெண்டோ லீஸோ இல்லை நீங்கள் அந்த பிளாக்குக்கு வந்து சொந்தமாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். பட் யூ ஆர் லிவிங் இன் தட் அப்பார்ட்மெண்ட், கரெக்டுங்களா? நீங்கள் அங்கே தான் வாழ்கிறீங்க. இட் டசன்ட் மீன் தட் அந்த என்டையர் அப்பார்ட்மெண்ட்டே உங்களோடது அப்படின்றது ஆகாது. ஆஸ் வெல் அஸ் அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டி எல்லாமே நீங்கள் யூஸும் பண்ணிக்கலாம், கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் இந்த சர்வரும். ஸோ சர்வரில் இதே மாதிரி டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சில ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பெரிய சர்வரில் உங்களுக்கு கூறிய இடம் வேணும், எவ்வளோ ஸ்டோரேஜ் நீங்கள் வேணுமோ அந்த ஸ்டோரேஜுக்கு வந்து நீங்கள் காஸ்ட் பணம் கட்டிட்டு நீங்கள் உங்கள் டேட்டாஸை அங்கே பத்திரமா வச்சுக்கலாம். நீங்கள் அது அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் தான், பட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகணுன்னா உங்களோட வீட்டு கீயை யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும்.
which means your essentials, உங்களோட things எல்லாமே அங்க சேஃபா இருக்குன்னு அர்த்தம். Only you can access it. Similarly, இந்த சர்வர்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிற cloud storageல only you can access it with your account. ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸிங். இதெல்லாம் வந்து சேலஞ்ச் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த சேலஞ்சை வந்து ஓவர் கம் பண்ணி பிக் டேட்டா கான்செப்ட்ஸ்ல நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இந்த இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்கிறதுனால தான் பிக் டேட்டால கான்செப்டே வந்திருக்கு. ஆக்சுவலி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து ஸ்பீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் நடக்கிற ஸ்பீடு, அதை வந்து இமீடியட்டா வர டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்றதுக்கும், காம்ப்ளெக்ஸ் ஆன டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கும், இது எல்லாத்துக்கும் சொல்யூஷனாக தான் பிக் டேட்டா வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த டேட்டாலாம் ஒன்ஸ் நீங்க ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக வச்ச பிறகு யூ கேன் கோ ஃபார் அனாலிட்டிக்ஸ். அண்ட் இது முக்கியமானது, ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி. நம்ம சொன்ன மாதிரி உங்க பெரிய அபார்ட்மெண்ட்ல உங்களோட வீட்டுக்கு ஒரு கீ வச்சிருப்பீங்க. யூசிங் தட் கீ ஒன்லி யூ கேன் ஜஸ்ட் கோ இன் டு யோர் house, கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி வாட் எவர் டேட்டா யூ ஆர் புட்டிங் இன் த கிளவுட், only you can access it. But since it is a large volume of data, அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க, ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, சைபர் அட்டாக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் கண்டிப்பா. ஸோ சான்சஸ் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து நீங்க லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா போடுறதுனால உங்க டேட்டாலாம் திருட்டு போயிடும் இல்லை ஹேக் ஆயிடும்ன்ற மீனிங் இல்லை. தீஸ் ஆர் தி சேலஞ்சஸ். இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, ரைட். ஸோ நம்ம ஹடூப் பத்தி நிறையவே படிச்சுட்டோம். ஸோ ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஒன்லி ஃபார் தி ஸ்டோரிங் பர்பஸ் அக்ராஸ் மல்டிபிள் நோட்ஸ். கரெக்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் மேப் ரெடியூஸ்னு கொடுத்துருக்கேன் பாருங்க, செகண்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இட்ஸ் அ ப்ராசஸிங். நம்ம ரெண்டு விஷயம் பார்த்தோம், கரெக்டுங்களா? டேட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து ஸ்டோரேஜ், இன்னொன்று வந்து ப்ராசஸிங். ஸோ ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஹடூப் ஹெச்டிஎஃப்எஸ் பார்த்துட்டோம். ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு என்னென்னா மேப் ரெடியூஸ் கான்செப்ட் வந்துடும். 2022 அந்த டைம் பீரியட்லேயே வந்து மேப் ரெடியூஸ்ன்ற கான்செப்ட் இன்பில்டா ஹெச்டிஎஃப்எஸ்ஏ, அதாவது ஹடூப்பே பார்க்குற மாதிரி வந்துருச்சு டெக்னாலஜி. அதனால நம்ம மேப் ரெடியூஸ் எப்படி ஆகுதுன்ற ஒரு குழப்பத்தில் நம்ம இருக்க வேணாம். ஓகே, பட் ஜென்ரலாக நம்ம அது என்னன்னு ஒரு ஓவரால் தெரிஞ்சுக்கலாம் இங்கே. ஸோ நம்ம ஹடூப் பற்றி பார்த்துருக்கோம், பட் ஸ்பார்க் பற்றி பார்க்கல, ரைட்? ஸோ ஹடூப்போட அட்வான்ஸ்டு ஃபீச்சர் தான் இந்த ஸ்பார்க். ஸோ இந்த ஹடூப், ஸ்பார்க் இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? இந்த ஃப்ரேம் ஒர்க் உங்களோட சிஸ்டமில் போடும்போது என்ன ஆகும், உங்களோட ஹார்ட் டிஸ்க்கு மேலே இந்த ஃப்ரேம் ஒர்க் உட்காந்துரும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கொஷின் வந்திருக்கும். லெட்ஸே நான் வந்து ஸ்டாண்ட் அலோன் ஒன்று சொல்லியிருப்பேன், அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் என்னன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்டாண்ட் அலோன் அப்படின்றது உங்களோட விண்டோஸ் சொல்லியிருக்கேன். அப்போ ஹெச்டிஎஃப்எஸ் நீங்கள் உங்களோட ஃப்ரேம் ஒர்க் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களோட ஸ்டாண்ட் அலோன் கம்ப்யூட்டர் மேலே அந்த லேயர் வந்து பிளேஸ் ஆகிடும். அதனால தான் அது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்பார்க்கும். ஸோ இந்த ஸ்பார்க் அண்ட் ஹடூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் தான். எதுக்கு இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ராசஸ் த லார்ஜ் டேட்டா செட்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த ஸ்பார்க் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் லேர்னிங் பண்ண முடியும், கிராஃப் ப்ராசஸ் பண்ண முடியும், இன்டராக்டிவ் அனாலிட்டிக்ஸ் பண்ண முடியும், எல்லாமே நடக்கும் இங்கே. ஓகே ஓகே. ஸோ இப்போ ப்ராசஸிங் லார்ஜ் ஸ்கேல் டேட்டா வித் பைத்தான் எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாம். இங்கே ஜென்ரலாக ஒரு டேட்டாவை நீங்கள் எப்படி விஷுவலைஸ் பண்ணலாம், அதாவது டேட்டா எந்த மூலியமாலாம் வருது, அதை வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு டேஷ்போர்டாக க்ரியேட் பண்ணுவீங்கன்ற எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த பிக்சர் இருக்குது. ஸோ ஐஓடி டேட்டாலேருந்து சென்சர்லேருந்து டேட்டா வருது, அஸ்யூர் எஸ்கியூஎல்லேருந்து வருது, அஸ்யூர் டிபிலேருந்து வருது. ஸோ இது எல்லா டேட்டாவையும் க்ளீன் பண்ண பிறகு யூ வில் டேக் இட் டு த டேட்டா வேர்ஹவுஸ் அண்ட் யூ வில் அக்ரிகேட் ஆல் த டேட்டா டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரெக்குயர்மெண்ட். எல்லாமே சேர்த்த பிறகு அண்ட் யூ வில் ஜஸ்ட் விஷுவலைஸ் இட். ஓகேங்களா? ஸோ டேட்டாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதுக்கு ஒரு சின்ன கோடிங் இருக்குது. எல்லாருக்கும் சிஎஸ்பி ஃபைல்னால் என்னதுன்னு தெரிஞ்சிருக்கும். சிஎஸ்பி ஃபைல்னால் கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல்.
ஓகேங்களா? ஸோ இங்க pandas-ன்ற லைப்ரரி நம்ம யூஸ் பண்றோம். ஸோ pandas எதுக்கு இருக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, டேட்டா கிளீனிங்காகவும், ப்ரீ ப்ராசஸிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த 3 வார்த்தை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. pandas is used for data cleaning, pre-processing and transformation. ஓகேங்களா? வேரியஸ் சோர்சஸ் such as CSV ஃபைல், எக்ஸெல், டேட்டாபேஸ் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் NumPy. NumPyனா இட்ஸ் நியூமெரிக்கல் பைத்தான் அப்படின்னு அர்த்தம். NUM ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நியூமெரிக்கல், PY ஃபார் பைத்தான். ஸோ அடிஷன், சப்ராக்ஷன் இந்த மாதிரி நியூமெரிக்கல் வேல்யூ, நியூமெரிக்கல் ஆப்ரேஷன் நம்ம மேத்தமேட்டிக்லேயோ இதுலலாம் பண்ணுவோமோ அது எல்லாமே we can do this using NumPy. இப்போ நம்ம ஹடூப் பார்த்தோம், நெக்ஸ்ட் ஸ்பார்க் பார்த்தோம். இப்போ வந்து PySpark அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னதுன்னா பைத்தான் ஸ்பார்க் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு லைப்ரரி ஃபார் ஸ்பார்க்குக்கான ஒரு லைப்ரரி. இது PySpark அப்படின்றது ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த PySpark எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு ப்ராசஸ் த டேட்டா, ஸ்டோர் இல்லை, டு ப்ராசஸ் த டேட்டா யூசிங் பைத்தான் கோடை வச்சு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக இந்த PySpark இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஆப்டிமைசிங் பிக் டேட்டா கம்ப்யூட்டேஷன்ஸ் இந்த டாபிக்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், parallel ப்ராசஸிங் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ parallel ப்ராசஸிங்கோட இமேஜ் இங்கே இருக்குது. ஸோ இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ ஒரு டேட்டா வந்து ஒரு பெரிய கம்ப்யூட்டேஷன் ஸ்ப்ளிட் ஆகி டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷன்ஸ், டிஃப்ரெண்ட் பிளாக்ஸில் அது அப்ரோச் ஆகி அங்கே கம்ப்யூட்டேஷன் நடந்து அதோடைய ரிசல்ட் எல்லாமே கொலாப் ஆகி ஒரு அவுட்புட் நம்மளுக்கு வரும். தட் இஸ் யோர் parallel processing. ஸோ இங்கே நடக்கிற ஒரே கான்செப்ட் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனிங். அதை தான் இங்கே பார்க்குறோம். ஸோ பார்ட்டிஷனிங் அப்படின்றது டேட்டா செட்டை ஸ்மாலர் பார்ட்டிஷன்ஸாக பண்ணி அதை ஒர்க் பண்ணுறது தான் பார்ட்டிஷனிங். இதில் மெயினாக நம்ம என்ன ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் பேலன்சிங். ஒரு 10 எம்ப்ளாயி இருக்காங்க. அந்த 10 எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு எம்ப்ளாயிக்கோ இல்லை 2 எம்ப்ளாயிக்கு மட்டும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துட்டு மிச்சம் 8 பேருக்கு கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா அது பேலன்ஸ்டான ஒர்க்காக இருக்காது. ஆஸ் வெல் அஸ் ஒர்க்கும் வேகமாக முடியாது. ஸோ ஈக்குவல் ஒர்க் ப்ரெஷர் வந்து இல்லை ஈக்குவல் ஒர்க் அலோகேஷன் அண்ட் பார்ட்டிஷன் அந்த 10 பேருக்குமே கொடுத்தாதான் அது வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ ஹடூப்பில் அண்ட் ஸ்பார்க்கில் வந்து பை டிஃபால்ட்டாகவே இந்த லோட் பேலன்சிங், டேட்டா பார்ட்டிஷனிங் ஒரு ஜாப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்ம எப்படி அந்த ஹடூப்பை வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கிறோமோ அது ஏற்ற மாதிரி அது வந்து பிளாக் வந்து எடுத்துக்கும் ஆஸ் வெல் அஸ் பார்ட்டிஷன் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெனிஃபிட்னா ரெடியூஸ்டு கம்யூனிகேஷன் ஓவர் ஹெட். ஸோ கம்யூனிகேஷன் வந்து லெஸ் ஆகுது. ஸோ தட் இது ஒன் ஆஃப் தி பெனிஃபிட். வேறஸ் மித்த இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் நான் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்றது அந்த டேட்டா நோட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். வேறஸ் இங்கே வந்து அது ரெடியூஸ் ஆகுது. இது இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ கேட்சிங் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கேட்சிங் இந்த கேட்சிங் அப்படின்றது வந்து இட்ஸ் கேட்ச் மெமரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சர்வரில் நீங்கள் சர்ச் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே உங்களோட கேட்ச் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். நீங்கள் மறுபடியும் அதே ரிலேட்டடான டேட்டா சர்ச் பண்ணும்போது உங்களோட கேட்ச் மெமரியிலேருந்து தான் அது வந்து அந்த பர்டிகுலர் லிங்கை வந்து எடுத்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுது. ஸோ கேட்ச் மெமரியிலேருந்து டேட்டா ரீட் அண்ட் ரைட் ஆகும். இதை உங்களுக்கு இன்னும் நான் தெளிவாக புரிய வைக்கிறேன். I'll take you to the paint box. ஸோ பழைய வீடியோவில் நான் உங்களுக்கு நோட்னா என்ன, கிளஸ்டர்லாம் என்ன அப்படின்றது தெளிவாக சொல்லியிருப்பேன். இட்ஸ் லைக் ஏ கிளைண்ட் அண்ட் சர்வர். கரெக்டுங்களா? ஒரு கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் என்ன கனெக்ஷன் நடக்குதோ அதுதான் வந்து இங்கே நோட் அண்ட் கிளஸ்டர் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு லெட்ஸே ஜாவா ப்ராசஸ் 1, ஜாவா ப்ராசஸ் 2 அதெல்லாம் சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இங்கே நினச்சிக்கலாம். ஸோ ஐம் கன்சிடரிங் திஸ் இஸ் ஜாவா ப்ராசஸ் 1. இது ஜாவா ப்ராசஸ் 2, ஜாவா ப்ராசஸ் 2 வருமா 3 வருமா 2. ஓகே, எல்லாமே ஜாவா ப்ராசஸ் 2 தான். Just to make you understand how the data gets read and write எப்படி ஆகுதுன்றதுக்காக. ஓகே,
இப்போ இது எல்லாமே ஒவ்வொரு சிஸ்டம் நினைச்சுக்கோங்க. இந்த சிஸ்டம் எல்லாமே வந்து நம்ம லேன் கேபிள்ல இன்டர்கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். லேன் கேபிள்ல இன்டர்கனெக்ட் பண்ணாலுமே ஒவ்வொரு சிஸ்டமுமே வந்து ஸ்டாண்ட் அலோன் கரெக்ட்டுங்களா? நீங்க விண்டோஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலே அது வந்து என்னது ஸ்டாண்ட் அலோன் ஆர்கிடெக்சர். அதாவது டேட்டாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அது என்னது அப்படின்னா, இங்க இருக்கிற டேட்டா வந்து இந்த இடத்துல போகாது. இந்த சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாது. அ இந்த சிஸ்டம்ல இருக்கிற டேட்டா வந்து இங்க போகாது. ஸோ இந்த மாரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து டேட்டாபேஸ். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ். கரெக்ட்டுங்களா? ஸோ டிஸ்ட்ரிபியூட் டேட்டாபேஸ்னா என்ன அர்த்தம்? ஸோ இங்கேருந்து இங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இங்கேருந்து இங்க டேட்டா ஸோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும் டேட்டாவ. கரெக்ட்டுங்களா? இதுதான் நம்ம பார்த்திருந்தோம். இப்போ லெட்ஸ் சே இது எல்லாமே ஜஸ்ட் கனெக்டட் வித் JP1. ஸோ JP1 ஓட கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே. அப்படின்னா இதுதான் உங்களுடைய மெயின் சர்வர். ஓகே. கன்சிடர் திஸ் as your மெயின் சர்வர். இந்த சர்வர்ல இந்த சர்வர்ல இருக்கிற ஃபைல் சிஸ்டம்ஸ் தான் இந்த JP2 இது எல்லாமே. ஓகே. இப்போ நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்றேன். உங்களோட கம்ப்யூட்டர் இருக்கு. லெட்ஸ் சே இதுதான் உங்களுடைய கம்ப்யூட்டர் வச்சுக்கலாம். இந்த கம்ப்யூட்டர்ல நீங்க ஒரு Facebook போறீங்க. ஓகே. Facebook போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர அப்லோட் பண்றீங்க. ஓகே. நீங்க உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர அப்லோட் பண்ணும்போது, அங்க என்ன நடக்குது? நீங்க அப்லோட் பண்ணது facebook.comல கரெக்ட்டுங்களா? Facebookல அப்லோட் பண்ண ப்ரொஃபைல் பிக்சர் எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா, சர்வருக்கு போகும். சர்வருக்கு போன அந்த பிக்சர் அதோடைய ஃபைல் சிஸ்டமுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். டூ வே கம்யூனிகேஷன். ரீட் அண்ட் ரைட் இங்க நடக்கும். ஓகே. இது டைரக்டா வந்து சர்வருக்கு போகாது. அதுக்கு முன்னாடி ஒரு நோடு இருக்கும். எட்ஜ் நோடுன்னு. இந்த எட்ஜ் நோடுல எட்ஜ் நோடு தான் நம்மளுடைய கம்ப்யூட்டர். ஓகே. வெயிட். நான் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் பண்றேன். ஸோ நீங்க Facebookல உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த Facebookல அப்லோட் பண்ற இன்ஃபர்மேஷன் இந்த சர்வருக்கு போகும். இந்த சர்வர்ல இருக்கிற எல்லா ஃபைல் சிஸ்டம்லயும் வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஸ்டோர் ஆகும். இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் இப்போ. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த Facebookல அப்லோட் பண்ண ஃபோட்டோ உங்களுடைய ரேம்ல வந்து உட்காருதா? உங்களுடைய ரேம்ல வந்து பிளேஸ் ஆகுதா? இல்ல. கரெக்ட்டுங்களா? உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா? அங்க பிளேஸ் ஆகுதா? இல்ல. கரெக்ட்? நான் ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, அது பிளேஸ் ஆகாது. பிகாஸ் நீங்க போனது வந்து ஒரு facebook.com அங்க போயிட்டு உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த சர்வர் இருக்கு இல்லையா? இந்த சர்வருக்கு உங்களோட கம்ப்யூட்டர் தான் வந்து எட்ஜ் நோட். ஓகே. இந்த எட்ஜ் நோட்ல இருந்து டேட்டா போகுமே தவிர, டேட்டா மறுபடியும் பேக் வராது. அதாவது உங்களோட சிஸ்டம்ல நீங்க வந்து Hadoop ஃப்ரேம்வொர்க் HDFS நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு, ஒரு டேட்டாவ சர்வர்ல அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, யூ கேன் ஸ்டோர் இட், ப்ராசஸ் இட், பட் ப்ராசஸ் பண்றது இந்த JP2லலாம் போய் உட்காருமே தவிர, இட் வில் நாட் கம் பேக் அண்ட் ஸ்டோர் இட் இன் யோர் OS. விண்டோஸ் OSல வந்து உட்காராது. ஓகே. இதுதான் டேட்டா ஸ்டோரிங் அண்ட் கம்ப்யூட்டேஷன். இப்போ இந்த பிரசன்டேஷன் போலாம். இப்போ உங்களுக்கு புரியும். அப்படின்னா நம்ம டேட்டா இங்க தான் கேட்சிங் வருது. ஸோ கேட்சிங் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி போன ரெஃபர் பண்ண இல்லைன்னா யூஸ் பண்ண ஒரு சைட் நம்ம மறுபடியும் ரீட் பண்றோம் அப்படின்னா திஸ் கேட்ச் மெமரி வில் ஹெல்ப் அஸ். ஓகே. இங்க தெளிவா புரியும் பாருங்களேன். ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ல டேட்டா ஆல்ரெடி இருக்குன்னா அந்த கேட்ச் மெமரில இருந்து டைரக்டா ரீட் பண்ணிக்கும். ஸோ டேட்டா இல்லைன்னா டேட்டா பேஸ்ல இருந்து ரீட் பண்ணிக்கும். ஓகே. இன் மெமரி கம்ப்யூட்டேஷன். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பார்க்கோட ஃபீச்சர்ஸ் நம்ம நினச்சிக்கலாம். ஸோ இன் மெமரி கம்ப்யூட்டேஷன் அப்படின்றது மெயின் மெமரி நம்மளோட ரேம் இருக்கு இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா? ரேம்ல இருந்து நம்மளோட ஃபோட்டோ எப்படி நம்ம Facebookல அப்லோட் பண்ணோமோ,
நம்ம disk storageல refer பண்றதை விட it is just going into the main memory and just performing the computation over there. So இதோட benefits பார்த்தீங்கன்னா first வந்து speed. Accessing data is so easier in the memory. Cache memoryல RAMல இருக்கிற டேட்டாவை வந்து access பண்றது so fast than reading from the disk. Okay. So real time processing பார்த்தீங்கன்னா enables real time or near real time processing of large data sets. Real time processing இதே தான். I mean real time அப்படின்றது ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல நடக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையுமே வந்து we can easily compute. எப்படி நீங்க ஒரு பேங்க் போறீங்க, பேங்க் ஏடிஎம்ல உங்களோட கார்டு போட்டுட்டு உங்களோட அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் டிடெக்ட் ஆன இன்ஃபர்மேஷன், அதோட கேல்குலேஷன், லெட்ஸ் சே உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 10,000 இருக்கு, 1000 rupees நீங்க எடுத்துட்டீங்கன்னா இம்மீடியட்டா அதை கால்குலேட் பண்ணணும். 10,000 minus 1,000 9,000 அப்படின்றத calculate பண்ணி it is just giving you the storing the proper information in your data set, bank account data setல அது போய் ஸ்டோர் ஆகுது and also giving you the information. இது எல்லாமே it's happening using the big data technology. Okay. In memory computation ஒவ்வொரு அப்ளிகேஷன்ல இருந்தும் இப்படிதான் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ரொம்ப இன் டீடைல்டான ஒரு பிக்சர், நம்ம இதை பார்க்க வேணாம். லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டாப் இக்னோர் திஸ். ஓகே. ஸோ இதை எப்படி நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டேட்டா ஆப்ஜெக்ட் நோட் 1 நோட் n, அதாவது நோட் அப்படின்றது ஒவ்வொரு கம்ப்யூட்டர் நான் சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? ஒரு கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, எவ்வளவு கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, we can just communicate from one computer to the another through the application, and we can also write through and read through with the help of the database. எல்லாமே வந்து உங்களுக்கு டேட்டாபேஸ்ல தான் போய் விழுகும். And it is a vice versa process. Write பண்ற data you can read it. Okay. So distributed computing system நம்ம நிறைய வாட்டி இந்த டாபிக்கை பார்த்துட்டோம். So cloudல ஒரு டேட்டா இருக்கும்போது you can see the data in any one of your devices. It could be a computer, it could be a computer, mobile, tab. இங்க எல்லாமே வந்து எந்த ஒரு டிவைஸ்ல இருந்து நீங்க டேட்டா அனுப்பிச்சாலும் you can store it in the cloud. எந்த ஒரு டிவைஸ்ல இருந்து if you wanted to process some of the data then you can also do it. அதுதான் இங்க சொல்லியிருக்கிறேன். ஸோ இதோட டெக்னிக்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். parallelism and fault tolerant. fault tolerant அப்படின்ற டாபிக் இப்போ தான் பார்த்துருக்கீங்க நீங்கள். ஸோ fault tolerant அப்படின்றது ஒரு நோட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த நோடுக்கு பதிலாக அந்த நோடு நடக்கக்கூடிய வேலையை எப்படி டாலரேட் பண்ணி செய்யுது அப்படின்றது தான் இந்த fault tolerant. ஓகே. ஸோ redundancy in data storage and computation tasks can help handle node failure. Okay. Example வந்து Hadoop MapReduce. MapReduce concept process பண்ணக்கூடியது. Then distributed databases like Apache Cassandra. So இந்த Cassandra, Spark, Hadoop MapReduce இதெல்லாம் வந்து framework. Okay. Right. இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு ஜெனரலைஸ்ட் ஐடியா வந்திருக்கும் பிக் டேட்டா அப்படின்றது என்னது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஸோ இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியர் பண்ணும். ஸோ டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லக்கூடாதீங்க, நம்ம என்ன சொல்லுவோம் இங்கே நோட் சொல்லுவோம், கரெக்டுங்களா? ஸோ மிடில் வேர்னு இருக்கு, அந்த மிடில் வேர் தட் குட் பி தி என்னது ஃபயர்வால் இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம். அங்கே மேலே டாப் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இட்ஸ் மென்ஷன் distributed application, that could be the distributed file system, right? Okay, thank you so much.